கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்தேசுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை முதலாவது இந்த ஒரு மாலை பொழுதிலே தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய ஒரு அளவற்ற ஒரு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கூட நாம் வாரந்தோறும் வாரத்துல இருமுறை விசேஷமான வேத பாடங்களை குறித்து நம்ம பார்த்து வருகிறோம். சோ அதுல விசேஷமா இந்த ஒரு நாள்ல கூட நம்ம தியானிக்க இருக்கிற ஒரு வேத பாடத்துடைய தலைப்பு, அன்பு சகோதரர்கள் ஏற்கனவே சொன்னாங்க, 3 ஹார்வெஸ்ட், 3 அறுவடைகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக தான் நம்ம பார்க்க போறோம். சோ இது முழுக்க முழுக்கவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்கள் மத்தியில அவர் பேசின உவமைகளின் அடிப்படையில இந்த பாடம் அமைந்திருக்கு. அன்பான சகோதர சகோதரர்களே, நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய முதலாம் வருகையில அநேக காரியங்கள், விசேஷமா ராஜ்யத்துக்குரிய காரியங்களை அவர் எப்படிதான் பேசினார் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம்னா, அவர் தமது வாயை உவமைகளாகவே என்ன பண்ணாருன்னா திறந்தார்னு பார்க்கிறோம். அப்படி அநேக உவமைகள் நம்முடைய ரட்சகர் பேசியிருக்கார். அதுல விசேஷமா அவர் முதல்ல இந்த உவமைகளை குறித்து பேச ஆரம்பிக்கும் போதே அவர் அதிகமா வலியுறுத்தின விஷயம் என்னன்னா, விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் அப்படின்னு ஆரம்பிப்பார். சோ விதைப்பும் அறுவடையை குறித்து தான் அவர் ஆரம்பிக்கிறார். சோ இந்த நாள்ல விசேஷமா அந்த விதைப்பு மற்றும் அறுவடை குறித்து தான் அதிகமா நம்ம பார்க்க போறோம். சோ இதற்கு ஆதாரமாக ஒரு வசனம் வாசித்து நம்ம பாடத்துக்குள்ள போகலாம். மார்க் 4ஆம் அதிகாரம் வசனம் 30. மார்க் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம், அல்லது எந்த ஊமையினாலே அதை திருஷ்டாந்தப்படுத்துவோம்? பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தை குறிச்சு நாம எதற்கு ஒப்பிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஏதோ ஒரு சூழலை பத்தி பேசுறாரு, அல்லது எந்த ஊமையினாலே அதை நாம் திருஷ்டாந்தப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய ஊமைகள் அவர் என்ன பண்ணாருன்னா பேசினார். அதுல விசேஷமா நம்முடைய ரட்சகர் எடுத்துக்கொண்ட ஊமை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு விதைக்கிற ஒரு மனுஷன் என்ன பண்றாருன்னா விதைக்க புறப்பட்டார் அப்படிங்கிறது. சோ இந்த பாடம் கூட அப்படியாக தான் அமையுது. விதைப்பும் அறுவடையும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதுல 3 வகையான பிரித்தெடுத்தல் நடக்குது. கெட்டது தனியாகவும் நல்லது தனியாகவும் பிரிக்கிறாரு. அந்த பிரித்தெடுத்தல்ல விசேஷமா அதுல முதல் 2 அறுவடைகள் இந்த விதைப்பு மற்றும் அறுவடை சம்பந்தப்பட்டதாகவே இருக்குதுன்னு பார்ப்போம். சோ அதுல முதல்ல ஒரு காரியத்துக்குள்ள நம்ம கடந்து போகலாம். நம்முடைய ஆண்டவர் பேசிட்டு அவர் அதை ஒப்பிடுறாரு. அதே மார்க் 4ஆம் அதிகாரத்துல 26 அப்படியே 29 வரைக்கும் வாசனம். மார்க் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலை நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்த உடனே அறுக்கிறதற்கு ஆட்களை அனுப்புகிறான் என்றார். பாருங்க, ரொம்ப அருமையா நம்முடைய ரட்சகர் மார்க் சுவிசேஷத்துல பதிவு பண்ணும்போது, அதாவது ஒரு மனுஷன் நமக்கு நல்லாவே தெரியுது, நம்முடைய ஊர்கள் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஒரு மனுஷன் விதை விதைக்கிறான். விதை விதைச்ச உடனே அது பயிர் அது முளை அதுக்கு உண்டான பலனை கொடுக்கறது இல்ல. அந்த மனுஷன் போய் தூங்குறான். இரவுல அந்த மனுஷனுக்கு தெரியாத இருக்கும்போதே அந்த விதையிலிருந்து அப்படியே கொஞ்சம் என்னன்னா கதிர் வருது. இது ஒரு பெரிய ப்ராசஸ். நம்முடைய ஆண்டவர் எப்படி பேசுறாருன்னா, நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். ஓவர் த பீரியட்ல ஒரு பலன் கிடைக்கும். பயிர் நல்லா வளர்ந்தோடனே அறுவடைக்கு அறுக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அறுவடை செய்வாங்க. சோ இந்த ஒரு செயல்முறைக்கு, இந்த ஒரு விஷயத்திற்கு தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்றாருன்னா நம்முடைய ஆண்டவர் ஒப்பிடுறார். இதுல என்ன பிரதர் தேவனுடைய ராஜ்யம் இருக்கு அப்படிங்கறத நம்முடைய கேள்வியா இருக்கும். சோ இதற்கு உண்டான பதில நம்முடைய ரட்சகர் இன்னொரு இடத்துல அவருடைய அப்போஸ்தலன் மத்தேயு என்ன பண்றாருன்னா இதே கான்செப்ட நல்லா டீடைலா அவர் பதிவு பண்றாரு. பாருங்க, மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் அநேக விசேஷங்களை ஊமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். பாருங்க, இந்த ஒரு அறுவடையின் காரியம், விதைப்பின் காரியத்தை நம்முடைய ரட்சகர் பேசினதை மத்தேயு எப்படி ரெக்கார்ட் பண்றாருன்னா, பாருங்க, அநேக காரியங்களை ஆண்டவர் உவமைகளை பேசினார். கேளுங்கள், விதைக்கிற ஒருவன் என்ன பண்றாருன்னா விதைக்க புறப்பட்டான். ரொம்ப எளிமையா தான் இருக்கும் இந்த பாடம், நீங்க கவனிச்சுட்டே வாங்க. விதைக்கிற ஒருத்தர் என்ன பண்றாருன்னா விதைக்க புறப்படுறார். அடுத்து என்ன நிகழுது வாசிக்கலாம். 4ஆம் வசனம். 4ஆம் வசனம். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. பாருங்க, அந்த மனுஷன் விதைக்கிறாரு. சில விதை எங்க விழுந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா
வழி அருகே விழுந்துருச்சு. பறவைகள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த விதைகளை கொத்திட்டு போயிருச்சு. இது முதல் ஒரு காரியமா நம்ம பார்க்கிறோம். அடுத்து அதுல 5, 6 வசனங்கள் வாசிக்கும். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6ஆம் வசனங்கள். சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாயிராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேரில்லாமையால் உலர்ந்து போயிற்று. பாருங்க, முதல்ல அந்த விதை வந்து வழி அருகே விழுகுது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை எடுத்துட்டு போயிடுச்சு. அதுக்கு வந்து பலனே இல்லை. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த விதை விழுகுது. விழுந்த இடம் எப்படி காணப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு நிலம் மண் இல்லாத கற்பாறையான கீழெல்லாம் நல்ல சாலிடான ராக் இருந்திருக்கும் போல இருக்கு. அங்க வந்து விழுந்திருக்கு. மண் ஆழமா இருக்கணும். அப்பதான் வேர் பிடிக்கும். வேர் பிடிக்கல. காரணம் வந்து அது கற்பாறையா இருக்கிறதுனால கொஞ்சம் வளருது. வெயில் ஏறினோடனே கீழே அதுக்கு பலன் இல்லாதனால அது என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படியே சாஞ்சிருச்சு. இதையும் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில நிறைய இடங்களை நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம பார்ப்போம்னு பார்க்கிறோம். சோ இது 2வது வகையை பத்தி பேசுறாரு. அடுத்து வாசிக்கலாம். முதல்ல 7வது வசனம். 7ஆம் வசனம். சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. பாருங்க, சில விதை முள்ளுள்ள இடத்துல விழுகுது. விச் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த நிலம் சரியா இல்ல. முள்ளுள்ள இடங்கள்ல நமக்கு நமக்கு நல்லாவே தெரியும் இல்லைங்களா? அதாவது செடியும் வளருது, முள்ளும் வளருது. பட் எது வந்து ரொம்ப வேகமா வளர்ந்துரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த முள்ளு வளர்ந்துரும். முள்ளு செடியை போட்டு என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா அமுக்கிடுது. முள்ளுள்ள இடங்களில் விழுகுது. முள் வளர்ந்து அதை என்ன பண்ணுதுன்னா நெருக்கி நெருக்கி போட்டதுன்னு பார்க்கணும். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் வளர்ச்சி இருக்கு. பட் முள் கம்ப்ளீட்டா என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா அதோடைய வளர்ச்சியை தடுத்து ஒண்ணும் இல்லாம பண்ணிடுது. சோ 3 வகையான நிலங்களை பத்தி பேசும்போது ரிசல்ட் 0ன்றாரு. ஆரம்பிக்குது ஆனா ஒண்ணு இல்லைன்றாரு. 4வது ஒரு நிலத்தை பத்தி பேசுறாரு. அதே மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. பாருங்க, ஃபைனலா ரிசல்ட் எப்படி வருதுன்னா சில விதை நல்ல நிலத்துல விழுகுது. இதுல ஒரு பிராக்டிக்கல் கேள்வி கேட்கணும்னா ஆக்சுவலா விதைக்கிற ஒரு மனுஷன் வரும்போதே வந்து தார் ரோட்ல கொஞ்சமும் பாறை மேல ஒரு 4 விதையும் கரெக்டா இல்லைங்களா? முள் இருக்க இடத்துல ஒரு 10 விதையும் நல்ல நிலத்துல ஒரு 10 விதையும் போடுவாருன்னா அப்படி போட மாட்டார். விதைச்சது என்னமோ ஒரே இடம் தான். பட் அந்த ரிசீவ் பண்ண இடத்துல இருக்கக்கூடிய வித்தியாசங்களை தான் சொல்றாரு. இது வந்து நம்முடைய வாழ்க்கையோட ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கலாம். சில விதையும் நல்ல நிலத்துல விழுகுது. சிலது 100, சிலது 60, சிலது 30. ஏதோ ஒரு வகையில அந்த விதைக்கிறவர் எதிர்பார்க்கக்கூடிய பலனை என்ன பண்ணுதுன்னா கொடுக்குது. இதை நம்முடைய ஆண்டவர் பேசிட்டார். பேசணும்னா சீஷர்கள் கேட்கிறாங்க, ஆண்டவரே நீங்க நிறைய சொல்றீங்க, ஏதோ நடக்கிற மாதிரி இருக்குது, ஆனா ஒண்ணும் புரியல, இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்கிறாங்க. இது எங்க படிக்கலாம்? லூக்கா 8ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் இந்த ஊமையின் கருத்து என்னவென்று அவரிடத்தில் கேட்டார்கள். சோ வழக்கம் போல சீஷர்களுக்கு தெரியல. அவங்க ஓப்பன் ஹார்ட்டடா வந்து கேட்கறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஒன்றும் புரியல ஆண்டவரே, இந்த ஊமையுடைய கருத்து என்ன அப்படின்னா. இந்த ஆண்டவர் சொன்ன ஊமையில என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா விதை ரொம்ப முக்கியம். விதை விழுகக்கூடிய நிலம் ரொம்ப முக்கியம். அந்த நிலம் கொடுக்கக்கூடிய பலன் ரொம்ப முக்கியம். அப்படின்னா இந்த முக்கியமா விதையும் நிலமும் பலனும் இத வந்து எங்களுக்கு புரியல, நீங்க ஏதோ சொல்றீங்க, என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் ரொம்ப தெளிவா இன்ச் பை இன்ச்சா பதில் கொடுக்கிறார். வாசிக்கலாம். முதலே லூக்கா 8:11 வசனம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இந்த ஊமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். பாருங்க, முதல் விஷயத்தை அன்லாக் பண்றார். எப்பவுமே பேரபிள் நம்ம படிக்கும்போது, ஊமைகள் படிக்கும்போது அந்த முக்கியமான கான்செப்ட, கோர்வையா இருக்கக்கூடிய விஷயத்த, நம்ம மைய விஷயத்த அன்லாக் பண்ணணும். அந்த முடிச்ச அவிழ்க்கணும்னு பாக்குறோம். இங்க ரொம்ப முக்கியமா விதை தான் கீயா இருக்கு. அப்ப ஆண்டவர் பேசின இந்த பேரபிள்ல விதைனா என்ன ஆண்டவரேன்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, விதை என்பது தேவனுடைய வசனம். அப்ப நேச்சுரலாவே நம்ம புரிஞ்சுக்கலாம், தேவனுடைய வசனம் என்னும் விதையை கொண்டு போய் தார் ரோட்ல, கற்பாறையில, முள் இருக்கிற இடத்துல வீச வந்து முடியுமா? பைபிளை தூக்கி போட வந்து முடியுமானா முடியாது. எப்படி விதை என்பது ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்துல தேவனுடைய வசனமோ, அதே போல அதை வாங்கின 4 வகை நிலங்களுமே நம்ம நினைக்கிற நார்மலான நிலம் கிடையாது. அதுலயும் ஏதோ ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறத கவனிக்கணும். சோ என்ன அப்படின்றத ஆண்டவர் சொல்றார்.
பாருங்க. அடுத்து வந்து மனுஷகுமாரன் இத வந்து விதைக்கிறார். அப்ப முதல்ல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதலாம் வருகையில வந்திருக்கும் போது இந்த உவமைகள் பேசுறார். விதை என்பது தேவனுடைய வசனம்னா, அத விதைக்க ஒரு மனுஷன் புறப்பட்டார் இல்லைங்களா? அந்த மனுஷன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்க அந்த வசனங்கள தொடர்ந்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னாவே இருக்கும். அப்ப விதைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். விதை என்பது தேவனுடைய வசனம். அப்ப அந்த நிலம் என்ன? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதலாம் வருகையில வந்து விதைச்ச நிலம் என்ன? நீங்க அந்த வசனங்கள தொடர்ந்து நீங்க படிச்சீங்கன்னா, அதுக்கு உண்டான பதில் இருக்கும். அந்த நிலம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆண்டவர் தன்னுடைய முதலாம் வருகையில வந்து யார் மத்தியில தேவனுடைய வசனம் என்னும் விதைகளை விதைச்சாரோ, அவங்க தான் அந்த நிலம். சரி, யார் அந்த நிலம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அன்னைக்கு இருந்த இஸ்ரேல் மக்கள், அன்பான சகோதர சகோதரி. அப்ப கவனிக்கிறோம். இங்க 3 அறுவடைகள்ல முதல் அறுவடையை குறிச்சு பார்த்துட்டு இருக்கோம். முதல் அறுவடையில அறுவடையாளர், அதாவது விதைக்கிறவர் யாருன்னா நம்முடைய ஆண்டவர். நிலம் என்னன்னா, ஆண்டவர் எங்கெல்லாம் போய் ஊழியம் பண்ணாரோ, விசேஷமா நம்ம என்ன சொல்றோம்னா, இஸ்ரேல் மக்கள் மத்தியில அவர் என்ன பண்றாருன்னா இருக்கு. அதுதான் நிலம். எதை விதைச்சார் ஆண்டவர் அப்படின்னு பார்க்கும் பொழுது, தேவனுடைய வசனம். அப்ப அதை ரிசீவ் பண்ண 4 வகை நிலங்கள் எதை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய வசனத்தை பெற்றுக்கொண்ட நபர்கள்ல 4 வகையான ஜனங்கள் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் ஒவ்வொரு ஊருக்குமே ஊழியம் பண்ணியிருப்பார். பிரசங்கங்கள் பேசியிருப்பார். பேசும்போது அதை ரிசீவ் பண்றவங்க 4 வகையா இருந்திருக்கிறாங்க. அதான் 4 வகை நிலம்னு பார்க்கிறோம். சோ எப்படி என்றது ஆண்டவரே சொல்றார். வழி அருகே விதைக்கப்பட்டதுன்னா என்ன? போகும்போதே தார் ரோட்ல கொட்டிட்டு போயிருவாங்களான்னா இல்ல. அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். லூக்கா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 12ஆம் வசனம். வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள்ன்றார். அப்போ யார் ஒருவர் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறாங்களோ அவங்களதான் பேசுறாரு. அவர்கள் வசனத்தை கேட்கிறாங்க. அப்ப ஆண்டவர் முதலாம் வருகையில வந்து சத்தியம் பேசும்போது நிறைய யூத மக்கள் கேட்டாங்க. ஆனா அவங்க விசுவாசிக்கல. நல்லா பேசுறாருங்க ஏதோ அப்படின்னு மட்டும் கேட்கறாங்க. அது என்னன்னு தியானிக்கிறதுக்கு முன்னாடியே பிசாசானவன் வந்து வசனத்தை என்ன பண்றான்னு எடுத்துக்கொள்றான். பறவைகள் வந்து கொத்திட்டு போயிடுச்சுன்னு சொல்றாங்க பாருங்க. நீங்க எபேசியர்ல வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா அருமையா இருக்கும். ஆகாயத்து அதிகார பிரபு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். பின்னாடி பாடத்துல பார்ப்போம் இல்லைங்களா? இங்க கிளியரா இருக்கு. அப்ப முதல் வகை நிலம் என்பது என்னன்னா, யூத ஜனங்கள் மத்தியில, இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில ஆண்டவர் பேசின சத்தியம் அவங்க இந்த காதுல கேட்டிருக்கிறாங்க. இருதயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடியே அது டிசால்வ் ஆயிருச்சு, மறைஞ்சிருச்சு. விச் மீன்ஸ் என்னன்னா, சாத்தானுக்கு இடம் கொடுக்குறாங்க. அது அவங்களை விட்டு எடுபட்டு போயிடுச்சுன்னு பாக்குறோம். இன்னைக்கும் நம்மள ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம் கூட இந்த பாடம் நிறைய கேட்கிறோம். அருமையா இருக்கே, ஏதோ ஜூம்ல எல்லாம் பேசுறாங்களே அப்படின்ட்டு. எந்த அளவுக்கு நம்ம கேட்கிற பாடம் நம்முடைய இருதயத்துக்குள்ள போகுதுன்றத நம்ம கட்டாயம் வாட்ச் பண்ணணும். அன்பான சகோதர சகோதரிகளே, நாமும் இதே போல வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் மாதிரி இந்த காதுல கேட்டு இந்த காதுல விடக்கூடிய வகுப்பாராக நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா காணப்படக்கூடாது. இது முதல் எச்சரிப்பா இருக்கு. அடுத்த 2வது வகை நிலம் எப்பேற்பட்ட நிலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கற்பாறையின் மேல விதைக்கப்பட்டுச்சு. இவங்க யாரு? வாசிக்கலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியினாலே கொஞ்சம் காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். பாருங்க, முதல் குரூப் பிரசங்கத்தை கேட்டிருக்கிறாங்க, ஆண்டவருடைய பிரசங்கத்தை. ஆனா நம்பல, விசுவாசிக்கல. நாம அப்பேற்பட்ட வகுப்பாரா இருக்கக்கூடாது. 2வது குரூப் என்னன்னா, கேட்டிருக்கிறாங்க, கொஞ்சம் விசுவாசிச்சிருக்கிறாங்க. ஆனா விசுவாசத்துல நிலைத்து நிக்கல. ஏன் நிக்கலன்னா, வேர் பிடிக்கல. அப்படின்னா இப்ப நமக்கு என்ன முக்கியமா தெரியணும் அப்படின்னா, வசனத்தை கேட்டிருக்கிறாங்க, சந்தோஷமா ஏற்றுக்கொண்டிருக்காங்க. இப்படியும் யூத ஜனங்கள் மத்தியில ஒரு கூட்டம் இருந்துச்சு. அருமையான பிரசங்கம், சூப்பரா இருந்துச்சு, இது வந்து நம்புற மாதிரிதான் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் படமும் அப்படியே அதை மறந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா, கற்பாறை கீழே வேர் விடல, கீழே வேர் பிடிக்கல. அப்போ வேர்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். வாசிக்கலாம். கொலேசியர் 2ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம். கொலீசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து. பாருங்க, கிளியரா சொல்றாரு பவுலு.
நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே இஸ்ரேல் மக்கள் அந்த விஷயங்களை கேட்டாங்க, விசுவாசிச்சாங்க. அவரை ஏற்றுக்கொண்டுட்டு அவருக்குள் வேர் பிடிச்சிருக்கணும். இதுதான் கரெக்ட்னு உறுதியா நின்றுக்கணும். கொஞ்சம் அசால்ட்டா இருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்தும் குறைஞ்சிருச்சு. அப்ப அதே போல நம்மள ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, நாமும் இந்த சத்தியம் கேட்கிறோம். ஓ! திருத்துவம் பாடம் எடுத்தாங்களே! நல்லா இருந்துச்சே! சூப்பரான சப்ஜெக்ட்டே! அப்டின்ட்டு கொஞ்சம் ஒரு லைட் ஹார்ட்டடா எடுத்துக்கிட்டு, உண்மையாமே வேர் பிடிக்கல அப்டின்னா, கொஞ்ச நாள்ல திருத்துவம் எல்லாம் ஒண்ணுதாங்க. இதுன்னா என்னங்க? அதுன்னா என்னங்க? எல்லாமே ஒண்ணுதாங்கன்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிருவோம். அப்டி இருக்கக்கூடாது. அப்டி இருந்தோம்னா, கிறிஸ்துவுக்குள்ள வேர் பிடிக்கலன்னு அர்த்தம். இப்படியும் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில ஒரு கூட்டம் இருந்துச்சு. 3வது ஒரு கூட்டம் இருந்துச்சு. வாசிக்கலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். லூக்கா 8 14 முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். கேட்ட உடனே போய் இப்பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலே ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, 3வது வகை நிலம் எப்பேர்ப்பட்ட கூட்டம்னா, நல்லா சப்ஜெக்ட் கேட்டிருக்கிறாங்க ஆண்டவர் பேசுறத. ஆனா வீட்டுக்கு போனோனே, எக்கச்சக்க கவலை. உலக கவலையினால, இதெல்லாம் நமக்கு ஒத்தே வராதுப்பான்னு சொல்லிட்டு, உலகத்துக்கு முன்னாடி போயிட்டாங்க. அப்ப முள் என்பது எதற்கு அடையாளமா இருக்குன்னா, உலக கவலை, சிற்றின்பம் போன்ற காரியங்கள். இது அப்படியே நம்ம கூட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, நம்மளும் நெறைய பாடம் கேட்கிறோம். பட் கொஞ்சம் பாடம் முடிஞ்ச உடனே, நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய நெறைய பிரச்சனைகள் கண்ணு முன்னாடி வரும். ஐயோ! பசங்கள படிக்க வைக்கணுமே, அவங்களுடைய எதிர்காலம் அப்படி இருக்குதே. நான் இன்னும் நெறைய சம்பாரிக்கணுமே, அது பண்ணுமே, இது பண்ணுமேன்னு சொல்லி, உலக பிரகாரமான கடமைகள், கமிட்மெண்ட்ட ஓவரா தல மேல வச்சுக்கிட்டு, தேவனுடைய சத்தியத்துல நடக்கக்கூடிய அந்த உண்மையான வழியை விட்டு அப்படி விலகுறது. ஆனா பாடமெல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா நமக்கு ஒத்து வராதுங்க. அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். இப்படியும் ஒரு கூட்டம் இருந்தாங்க. அப்ப இந்த முதல் 3 வகை நிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில சத்தியம் சொன்னாரு. சில பேர் கேட்டாங்க, விசுவாசிக்கல. முதல் வகை நிலம். சில பேர் கேட்டு கொஞ்சம் விசுவாசிச்சாங்க. ஆனா வேர் பிடிக்கல. 3வது வகை யாருன்னா, கேட்டாங்க எல்லாம் ஓகே தான். வெளில போனோம்னா உலக கவலை, பிரச்சனை இதெல்லாம் மறந்துட்டாங்க. பட் 4வது வகை நிலம் நம்முடைய ஆண்டவர் பேசுறாரு. 4வது வகை கூட்டத்தார். இவங்க அருமையான ஜனங்கள். வாசிக்கலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். லூக்கா 8 15 நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு விதை விதைச்சுட்டா ஒரே நாள்ல பலன் வந்துருமா? நாளைக்கே அது வந்து பயிர் வந்து வளர்ந்துருமானா வளராது. கண்டிப்பா ஒரு 3 மாசம், 6 மாசம் ஆகும். இதே தான் ஆண்டவர் பேசுறார். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களோ அப்படின்னா அவங்களுடைய இருதயம் நல்ல நிலம் மாரி இருந்திருக்கு. அப்படி விதைக்கப்பட்டவர்கள் வசனத்த முதல்ல கேட்கறாங்க. இப்ப இந்த மாரி நம்ம இருக்கணும். வசனத்த முதல்ல கேட்கணும். அதை உண்மையும், நன்மையுமான இருதயத்தில் காத்து இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில எவ்வளவோ பேர் மோசமா இருந்தாலும், சில பேர் இப்படி இருந்திருக்கிறாங்க. உண்மையான இருதயத்துல காத்து, பொறுமையுடனே கூட என்ன பண்ணாங்கன்னா, பலன் குடுத்தாங்க. அப்ப நம்ம கவனிக்கிறோம், இந்த 4வது வகை நிலம் அவங்க தான் கனி கொடுக்கக்கூடிய கூட்டத்தார். பலன் கொடுக்கக்கூடிய கூட்டத்தார். பொறுமையா இருதயத்துல வச்சு, தியானிச்சு, முதிர்ச்சிய காமிச்சிருக்கிறாங்க. இப்போ நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய 1ஆம் வருகையில வந்து, இஸ்ரேல் ஜனங்கள் என்னும் நிலத்தின் மத்தியில, தேவ வசனம் என்னும் விதையை போடும் பொழுது 4 வகை கூட்டம் இருந்துச்சு. முதல் கூட்டம் யாருன்னா, வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள். இவங்க ஆண்டவருடைய சப்ஜெக்ட்ட கேட்டுட்டு, உடனே இந்த காதுல கேட்டு, இந்த காதுல விட்டுட்டு போன கூட்டம். நம்ம இந்த மாரி இருந்துறக்கூடாது. 2வது வகை கூட்டம் யாருன்னா, கற்பாறையின் மேல விழுந்த கூட்டம். இவங்க யாருன்னா, சப்ஜெக்ட்லாம் நல்லா கேட்டுருக்கிறாங்க ஆண்டவர்ட்ட. ஆனா வேர் வேர் பிடிக்கல. கொஞ்சம் விசுவாசிச்சாங்க. இப்படி இப்படின்னு காத்தடிச்சோன்ன, அப்படியே எல்லாம் மறந்துருச்சு. 3வது வகை கூட்டம் கேட்கறாங்க. ஆனா கேட்கும்போதே பல பிரச்சனையோட கேட்டிருக்கிறாங்க. உலக கவலை, ஐஸ்வர்யம் இவங்கனாலயும் பலன் கொடுக்க முடியல. 4வது வகை நல்ல நிலம் மட்டும் தான் பலன் குடுத்துச்சு. அப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய 1ஆம் வருகையின் ஊழிய நாட்கள்ல எவ்வளவோ ஜனங்கள் அவருடைய பிரசங்கத்த கேட்டு 1000, 10,000 பேர்லாம் கேட்டிருக்கிறாங்க. கேட்டவங்க மத்தியில பலன் குடுக்கறக்குன்னே இருந்த ஒரே நல்ல கூட்டம் யாருன்னா, அவருடைய பிள்ளைகள். அப்போஸ்தலர்கள் மற்றும் அதைத் தொடர்ந்து இருந்த மற்ற சில சீஷர்கள் மட்டுமே இந்த கனி கொடுக்கக்கூடிய அல்லது இந்த ஒரு முதிர்ச்சியை காமிக்கக்கூடிய பலன் கொடுக்கக்கூடிய கூட்டமா இருந்தாங்க. சோ இப்ப பயிர் வளர்ந்துருச்சு.
அடுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அறுவடை. கரெக்டா இல்லைங்களா? அப்போ அறுவடையில 2 வரும் கோதுமை போடும்போது. அறுவடையை எடுத்து கோதுமைய அடிப்பாங்க ஆலையில. அடிக்கும்போது நல்ல மணி தனியாகவும் பதர் தனியாகவும் வரும். இத ஆண்டவர் பேசுறார். வாசிக்கலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விலக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்றான். பாருங்க, 2 விஷயம் கிடைக்குது. ஒரு பயிர் முதிர்ந்து வளர்ந்த பிறகு கரெக்டா இல்லைங்களா? அத பதர் அடிக்கிறாங்க. அடிக்கும் பொழுது வேஸ்ட் தனியாகவும் நல்ல மணிகள் தனியாகவும் வருது. அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்கள்லயே, ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, கோதுமை மணியும் பதரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். நம்ம போய் கையை விட்டு எடுத்து இப்படி அமுக்கி பார்த்தோம்னா, ஓ இது பதறு வேஸ்ட்ன்னு தள்ளி விடுவோம். சிலது ஹார்டா இருக்கும். இதுதான் உண்மையான கோதுமைன்னு எடுப்போம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரிஜினல் மாதிரியே இங்க போலியானது ஒண்ணு இருக்கும். அப்ப நம்முடைய ஆண்டவருடைய ஊழிய நாட்கள்லயே தேவ பக்திக்குரிய வேஷம் தரிச்ச ஒரு கூட்டம் இருந்துச்சு. அந்த கூட்டத்தை தான் ஆண்டவர் சொல்றாரு, தூற்று கூட என்னுடைய கையில் இருக்கு நியாய தீர்ப்பு. நான் நல்ல மணிகளை தனியாகவும் பதற தனியாகவும் பிரிக்கிறேன்னு. அப்படி நம்முடைய ஆண்டவருடைய ஊழிய நாட்கள்ல அங்க இருந்த பதர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு இருந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரகர்கள் போன்ற கூட்டத்தார். இவங்க என்ன தங்களை மெச்சி கொண்டாங்கன்னா, எங்களுக்கு தான் நியாயப்பிரமாணம் தெரியும், எங்களுக்கு தான் தேவனுடைய பிரமாணங்கள் தெரியும் சொன்னாங்க. ஆனா உண்மையாகவே அதுல சொல்லப்பட்டிருந்த அன்பு, நீதி போன்ற காரியங்களை கடைபிடிக்க தவறியவர்கள் தான் யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள். இவரை தான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பதரையோ போலி, ஒரிஜினல் மாதிரியே இருக்கும் ஆனா போலி, இதற்குண்டான நியாயம் இருக்கின்றார். அப்ப யாரு நல்ல மணிகள் அப்படின்னு கேட்டா, ஆண்டவருடைய அப்போஸ்தலர்கள் மற்றும் அவருடைய சீஷர்கள். சோ இந்த பதர்ன்னு சொல்லக்கூடிய இந்த வேத பாரகரை நம்முடைய ஆண்டவர் கிளியரா எச்சரிச்சார் அவருடைய 1ஆம் வருகையில. படிக்கலாம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. பாருங்க, நம்முடைய ஆண்டவர் கிளியர் வார்னிங் கொடுக்கிறார். மாயக்காரர் அப்படின்னா இங்கிலீஷ்ல வார்த்தை பார்க்கும்போது ஹிப்போக்ரட் அப்படிம்பாங்க. விச் மீன்ஸ் என்னன்னா, நடிக்கிறவர்களே, ஆக்டிங் பண்ணுகிறவர்களே அப்படின்னு அர்த்தம். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! மனுஷர் பிரவேசியாதபடிக்கு நீங்க என்ன பண்ணீங்க? உண்மையாகவே தேவனுடைய பிரமாணத்தை கடைபிடிக்காதபடிக்கு நீங்க அடைச்சிடுறீங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது தெரியுது. ஆனா நீங்களும் அந்த வழியில நடக்கிறது இல்ல. நடக்கிறவங்களையும் விட விட மாட்டீங்கன்றார். இவங்க என்ன பேசிட்டு இருந்திருக்காங்கன்னா, வாசிக்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். யோவான் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க, இவங்க என்ன சொல்றாங்களா, இன்னும் அறுப்பு காலம் வர்றதுக்கு டைம் ஆகுன்றாங்க. விச் மீன்ஸ் என்னன்னா, நீங்க பொறுமையா ரெடி ஆயிக்குங்க. பொறுமையா நீங்க நடங்க. பாவம் பண்ணா பிரச்சனை இல்லை. இன்டைரக்டா இவங்க என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டவர் சொல்றாரு, இப்பவே வளர்ந்து நிக்குதுன்றார். அப்ப 1ஆம் வருகையில நம்முடைய ஆண்டவர் மனுஷகுமாரனா விதைக்கிறார். யார் மத்தியில விதைக்கிறார்? விதை என்பது வசனம். இதை நம்ம ரீகால் பண்ணலாம். இப்ப முதல் அறுவடையை முடிச்சிருக்கிறோம். அப்ப முதல் அறுவடையில என்னென்ன முக்கியமான விஷயம்னா, விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அது யாருன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த விதைக்க புறப்பட்ட மனுஷன் விதை கொண்டு போறார். விதை என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வசனம். சரி, விதைக்கிறவர் விதை எடுத்துட்டு போறார். எங்க விதைக்கிறாருன்னா, ஒரு நிலத்துல. அப்ப நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வசனம் என்னும் விதையை அவர் விதைச்ச இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு அவர் வாழ்ந்த அல்லது அவரு இருந்த இஸ்ரேல் தேசத்தை சுற்றி அவரு வசனத்தை விதைச்சார். அப்படி அவர் தேவனுடைய சத்தியங்களை சொல்லும் போது 4 வகை கூட்டம் இருந்தாங்க. அதுல ஒரே ஒரு கூட்டம் தான் பலன் கொடுத்துச்சு. முக்காவாசி பேர் பலன் கொடுக்கல. அதுல ஒரு கூட்டம் போலியான கூட்டமாவும் இருந்துச்சு. அந்த போலியான கூட்டத்தை தான் சொல்றாரு, பதறு,
வேதபாரகர், பரிசேயர், சதுசேயர்கள். நல்ல மணிகள் அப்போஸ்தலர்கள், அதை தொடர்ந்து வந்த மற்ற சீஷர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதுல விசேஷமா அப்போஸ்தலர்கள் தான் அன்னைக்கு ஆண்டவர் பெற்றெடுத்த நல்ல மணிகள் நம்ம பார்க்கிறோம். இது முதல் அறுவடை. இப்ப 2வது அறுவடையும் இதே மாதிரி நடக்குது. இங்கேயும் ஒருத்தர் விதைக்கணும் ஒரு விஷயத்த, இங்கேயும் ஒரு அறுவடை வரணும், இங்கேயும் ஒரு போலி டூப்ளிகேட் வரணும். அது என்ன அப்படிங்கிறத ஆண்டவருடைய மறைவுக்கு அப்புறம், ஆண்டவர் 1ஆம் வருகையில மரிச்சதுக்கு அப்புறம் அப்போஸ்தலர்கள் இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்றாங்க. சோ வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் எங்கெல்லாம் போய் ஊழியம் செய்றாங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில மட்டும் இல்ல, சர்வ உலகத்திற்கும் அவங்க போறாங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள் என்றார். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவி வர வரைக்கும் நீங்க ஜெருசலேம்ல இருங்க. பரிசுத்த ஆவி வந்த பிறகு நீங்க இந்த இஸ்ரேல் தேசத்துல மட்டும் கிடையாது. இப்ப 2ஆம் அறுவடை ஆரம்பிக்குது. நீங்கள் ஜெருசலேம், யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி பரியந்தம். இங்க அப்போஸ்தலர்ட்ட சொன்னாரு. பின் நாட்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நாங்க புறஜாதிகள் எல்லாத்துக்கும் இந்த சத்தியத்தை என்ன பண்ண போறோம், கொண்டு போக போறோம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்றாரு. எங்க சொல்றாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நிருபத்துல பேசுறாரு. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல 45 மற்றும் 46. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 45 மற்றும் 46ஆம் வசனம். யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரிடையாய் பேசி விரோதித்து தூஷித்தார்கள். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாய் இருந்தது. நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்துக் கொள்கிறபடியினால் இதோ நாங்கள் புறஜாதியார் இடத்தில் போகிறோம். பாருங்க, அன்னைக்கு பவுல் பர்னபா சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட். இன்னைக்கு நமக்கெல்லாம் எப்படி பிரதர் பைபிள் வந்திருக்கு, நம்மலாம் எப்படி பிரதர் பைபிள் படிச்சு கிறிஸ்தவர்களா இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு தேவன் கொடுத்த ஒரு வாய்ப்பு. அன்னைக்கு பவுல் மூலமா தேவன் சொல்றாரு என்னன்னா, யூத ஜனங்களுக்கு தான் முதலாவது இந்த வாய்ப்பு இருந்துச்சு. நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொண்டபடியினாலே நாங்கள் இதோ புறஜாதிகளிடத்தில் என்ன பண்றோம்னா போறோன்றோம். சோ அந்த வாய்ப்பு தான் இன்னைக்கு 2ஆம் அறுவடையாக நம்ம மத்தியில கடந்து வந்திருக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, இதுல விசேஷமா யாருக்கெல்லாம் வாய்ப்புன்னா, யார் வேணா வரலாம். இஸ்ரேல்லயும் வரலாம், மற்ற நாடுகள்லயும் வரலான்றார். படிக்கலாம். கலாத்தியர் 3:28. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். பாருங்க என்ன சொல்றார். இந்த அழைப்புக்குள்ள ஆண்டவருடைய மறைவுக்கு அப்புறம், பெந்தகோஸ்தே நாளுக்கு அப்புறம் இந்த வாய்ப்பு உலகமெங்கும் வைடா ஓபன் ஆகுது. தேவனுடைய திட்டம் நம்ம நாடு வரைக்கும் வந்துச்சு இல்லைங்களா? அவர் சொல்றாரு, இனிமேல் யூதனுக்கு மட்டும்தான் ரட்சிப்பு அப்படியெல்லாம் கிடையாது. யூதனா இருந்தாலும் ரட்சிப்பு, கிரேக்கனா இருந்தாலும் ரட்சிப்பு, ஒரு அடிமையா இருந்தாலும் ரட்சிப்பு, சுயாதீனனா இருந்தாலும் ரட்சிப்பு, ஆணா இருந்தாலும் ரட்சிப்பு, பெண்ணா இருந்தாலும் ரட்சிப்பு. நீங்க எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள ஒன்னா இருக்கு. பெரிய வாய்ப்பு உலகம் எங்கும் போச்சு. அந்த வாய்ப்பு இப்ப நம்மகிட்டே கடந்து வந்திருக்கு. அப்ப முதல் அறுவடை முடிஞ்சு 2வது அறுவடை எப்படி கிராண்டா ஓபன் ஆகுதுன்னா, தேவன் பெரிய வாய்ப்பு என்ன பண்றாருன்னா கதவை ஓபன் பண்றார். இன்னொரு இடத்துல பவுல் சொல்றாங்க, வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறபடியினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள். பாருங்க, நீர் பூமியின் கடைசி பரியந்தம் ரட்சிப்பா இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு என்ன பண்றேன்னா ஒளியா வைக்கிறது. அப்ப அப்போஸ்தலர்கள் மூலமா உலகமெங்கும் சத்தியம் போகுது. இப்ப இந்த சூழ்நிலையை இன்னொரு உவமைக்கு நம்முடைய ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஒப்பிடுறார். அப்ப முதல் உவமை பார்க்கிறோம், முதல் அறுவடையாக காணப்படுது. இங்க 2வது ஒரு உவமை நம்முடைய வாழ்க்கை சரித்திரத்தை அழகா ஆண்டவர் அங்க காமிக்கிறாரு. எங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்ப வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனத்துல. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது.
பாருங்க, வேறொரு ஊமையை ஆண்டவர் பேசுறாரு. பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் விதையை விதைத்த நல்ல மனுஷனுக்கு எப்படி இருக்குன்னா ஒப்பாரு. அப்ப இங்க ஒரு மனுஷன் விதை விதைக்கிறார். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்து என்னெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும்னா, விதைக்கிறவர் யாரு? விதை என்ன? எந்த லேண்ட்ல போட்டார்? போன விஷயத்துல பார்த்தோம். விதைச்சவர் ஆண்டவர், விதை தேவ வசனம். கரெக்டா இல்லைங்களா? லேண்ட் இஸ்ரேல் தேசம். அப்ப இங்க யாரு விதைக்கிறவர் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இதுக்கு ஆண்டவர் பதில் அருமையா சொல்றாரு. படிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல 37 மற்றும் 38. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 37 மற்றும் 38ஆம் வசனங்கள். அவர் பிரத்யுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவர் மனுஷகுமாரன், நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர். பாருங்க, இங்க ஒரு க்ளூ கொடுக்கிறாரு. அதாவது இங்கேயும் விதைக்கிறவர் யார் தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. நிலம் எது அப்படின்னா இஸ்ரேல் தேசம் கிடையாது. ஒட்டுமொத்த உலகமெங்கும் இந்த வாய்ப்பு போகுது. இங்க எதை விதைக்கிறாருன்னா, முதல் அறுவடையில தேவனுடைய வசனம், 2வது அறுவடையிலும் தேவனுடைய வசனம் தான். ஆனா அது என்னவா சொல்றாருன்னா, ராஜ்யத்தின் புத்திரர். இப்ப முதல் அறுவடைகள்ல மணியா வந்தாங்க பாருங்க, அப்போஸ்தலர்கள். இந்த அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை விதைக்கிறார். பவுல், பேதுரு, யோவான் போன்றவர்களுடைய வாழ்க்கையை விதைக்கிறார். அவங்க வாழ்க்கை தான் பின்னாட்கள வரவங்களுக்கு வெளிச்சமா மாறணும். அப்ப இங்கேயும் வசனம் தான். ஆனா ஆண்டவர் எப்படி சொல்றாருன்னா, வசனத்தை பின்பற்றி வாழ்ந்த அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை விதைக்கிறார். அப்ப கவனிக்கிறோம் அன்பான சகோதரர்களே, 2வது அறுவடையில விதைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். மாற்று கருத்து இல்ல. ஆனா முதல் அறுவடையில இஸ்ரேல் தேசத்துக்குள்ள மட்டும் வாய்ப்பு. இப்ப 2ஆம் அறுவடையில ஆண்டவர் 38ஆம் வசனத்துல பேசுறார். நிலம் என்னன்னா உலகம். உலகமெங்கும் சுவிசேஷம் போகுது. விதை என்னன்னா வேத வசனத்தை உட்கொண்ட வாழ்ந்த அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையை தேவன் விதைக்கிறார். எதுக்கு அப்படின்னா இந்த 2வது அறுவடைக்காக. அப்போ இந்த ராஜ்யத்தின் புத்திரர் என்ன பண்ணாங்கன்னா, என்னைக்கு தேவனுடைய ஆவி கிடைச்சதோ, பவுல், பேதுரு போன்றவர்கள்லாம் தங்களுடைய உயிரை அடமான வச்சு தேவனுடைய வேலையை செஞ்சாங்க. பேதுருவெல்லாம் படிப்பறிவு இல்லாதவர்னாங்க. ஆனா ஒரே பிரசங்கத்துல 3000 பேரை மனம் திரும்ப வச்சார். எப்படி முடிஞ்சதுன்னா, தேவனுடைய ஆவியுடைய செயல்பாடு அவர்களுக்குள்ள இருக்கு. அவர் பேசின பிரசங்கத்துல யூத மக்கள் இருதயத்துல குத்தப்பட்டவர்களாக வந்தாங்க. தேவாலயத்துல ஒரு சப்பானி இருந்தார். அந்த சப்பானிய குணமாக்குறார். குணமாக்குறது நிமித்தமா அங்க ஒரு பெரிய பிரசங்கம். அடுத்து ஸ்தேவான் அப்படின்னு சொல்லி ஒரு தேவனுடைய பிள்ளை இருந்தாங்க. அவர் ரத்த சாட்சியா மரிக்கிறார். இன்ஃபேக்ட் இந்த ஸ்தேவான் மரிக்கிற டைம்ல தான் பவுல் அப்படியே அந்த கிறிஸ்தவத்துக்குள்ள வரார். இப்படி ஆதி காலத்துல ஆண்டவருடைய மறைவுக்கு அப்புறம் இந்த ராஜ்யத்தின் புத்திரர்னு சொல்லக்கூடிய இவங்களுடைய வாழ்க்கையை தேவன் விதைக்கிறார். இதுதான்ப்பா ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொல்லி. பின்னாடி வரக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு இதிலிருந்து பலன் வரும். இதை அடிப்படையா கொண்டு அவங்க வெளில வரணும்னு சொன்னார். சோ இப்படியே போகுது காலம். கிபி 60, 70, 80, 100ன்னு போகுது. கிபி 300கள்ல ஒரு ராஜா வர்றார். இவருடைய பேர் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்ம திரித்துவம் பாடத்துல நம்ம பார்த்தோம். நீங்க ரீகால் பண்ணிக்கலாம். இவருடைய பேர் கான்ஸ்டன்டைன் அப்படின்னு ஒரு ராஜா. இவர் ஒரு ரோம ராஜா. இவர் ஒரு புறஜாதி கடவுளை வணங்கினவரு. ஆனா ஒரு யுத்தத்துல இவர் ஜெயிச்சனால சிலுவை அடையாளம் என்னுடைய கனவுல வந்துச்சுன்னு சொல்லி, இந்த அடையாளம் வைக்கிறவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு இவர்கள் கிறிஸ்தவர்கள் அவர் அறிந்து கொண்டு தன்னை ஒரு கிறிஸ்தவனாக பிரகடனப்படுத்தினார். அவர் கிறிஸ்தவனா ஆனது மட்டும் இல்லாம அவரை சுத்தி இருந்த அநேக ரோமர்கள் கிறிஸ்தவ மதத்தை தழுவுனாங்கன்னு நம்ம பார்ப்போம். கொஞ்ச காலம் நல்லா இருந்துச்சு இந்த ஊழியம். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. இது ஆண்டவர் தன்னுடைய உவமையிலே என்ன பண்றாருன்னு சொல்றார் பாருங்க. இப்ப 2வது அறுவடையை குறிச்சு பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த அறுவடையுடைய அடுத்தடுத்த பகுதிகள் வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல 25, 26. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 25 மற்றும் 26ஆம் வசனங்கள். மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்ரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்துவிட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர் விட்ட போது களைகளும் காணப்பட்டது. பாருங்க, கிளியரா ஒரு வார்த்தை சொல்றார். மனுஷர் நித்திரை பண்ணுகையில், அதாவது
அப்போஸ்தலர்கள் அருமையா ஊழியம் பண்ணாங்க. நிறைய பேர் சத்தியத்துக்குள்ள வந்தாங்க. உலகம் எங்கும் வந்தாங்க. இந்தியா கூட வந்தாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். சென்னை கூட வந்தாங்கன்னு பார்க்கிறோம். இப்படியெல்லாம் ஊழியம் பண்ணி அவங்க நித்திரை பண்ணாங்க. நித்திரை என்பது இங்க மரணம். ஆதி கால அப்போஸ்தலர்கள் அவருடைய சீஷர்கள் எல்லாம் வந்து கிறிஸ்துவுக்குள்ள உண்மையான வாழ்க்கை வாழ்ந்து மரிக்கிற காலம் கிட்டத்தட்ட கிபி 100, 200, 300 வரைக்குமே அவங்களுடைய ஆதிக்கம் இருந்துச்சு. நல்லா ஊழியம் பண்ணாங்க. அவங்க அப்படியே மரிக்கிறாங்க. பவுல், பேதுரு போன்றவர்கள்லாம் மரிக்கிறாங்க. கிபி 60கள்ல இருந்தே அவங்களுடைய மரணம் இருக்கு. மரிச்ச பிறகு இப்ப சாத்தான் வரான். சத்துரு வந்து களைய விதைக்கிறான். நல்லா கவனிங்க. நல்ல நிலத்துல நல்ல மணிகள் மட்டும்தான் இருக்கு. சத்துரு வந்து களை விதைக்கிறான். அப்படின்னா இந்த சபையின் சரித்திரத்துல ஏதோ ஒரு காலத்துல இந்த களை என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா சாத்தானால விதைக்கப்பட்டு பயிரும் வளருது, களையும் வளருது. களைக்கும் பயிருக்கும் பார்த்தா வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியுமானா பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த படத்துல இருக்கிற மாதிரிதான். ரெண்டுமே கொஞ்சம் மோரார்லெஸ் தோற்றத்துல பார்க்கும் பொழுது ரெண்டுமே வந்து கதிர் கதிர் மாதிரிதான் இருக்கு. ஆனா உற்று நோக்குனா உண்மையான மணி வேற, கலை வேற. சோ கிபி 313 வரைக்குமே வந்து பார்க்கும் பொழுது நிறைய தேவனுடைய பிள்ளைகள் பின்னாடி வந்த சீஷர்கள் உண்மையான மணிகளை நிறைய கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கலை அப்படியே உள்ள வந்துச்சு. சாத்தான் விதைச்சான். இப்ப வரைக்கும் அந்த கலையுடைய செயல்பாடுகள் இருக்கு. ஆனா அப்பவே வந்து அந்த ஊமையில வந்து வேலைக்காரங்க கேக்குறாங்க, ஆண்டவரே கலை வந்துருச்சு, அறுத்து எடுத்துடலாமா அப்படின்னு உடனே ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா இப்ப பார்த்தா எது உண்மை மணி எது கலைன்னு தெரியாது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வளர விடுங்க ரெண்டையும் அப்படின்னாரு. அப்படின்னா சபையின் சரித்திரத்துல சில நூற்றாண்டுகள் இது வளரணும்னு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அனுமதிக்கிறார். வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல 27 மற்றும் 28. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 27 மற்றும் 28ஆம் வசனங்கள். வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? பின்னே அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்ரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். பாருங்க, வேலைக்காரர்களே கேக்குறாங்க, ஆண்டவரை நீங்க என்ன பண்ணீங்க? நல்ல நிலத்துல நல்ல மணிகளை தானே விதைச்சீங்க, எப்படி இப்ப களை வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவரே சொல்றாரு, இல்லப்பா அது சாத்தானுடைய வஞ்சனைப்பா அப்படின்னு. அப்படின்னா போய் அதை கட் பண்ணி எடுத்துடலாமா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, வேணாம் விட்டுருங்கன்ற. 29ஆம் வசனம். 29ஆம் வசனம். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோட பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். இப்ப என்ன நேச்சுரலான ஒரு கேள்வினா, ரெண்டுமே வளருது, களையும் வளருது, கோதுமையும் வளருது. அப்ப நீங்க அறுக்காதீங்க, அறுப்பு காலம் வரட்டும், அப்புறம் அறுத்துக்கலான்றார். எங்க ஆரம்பத்திலேயே களையும் கோதுமையும் தனியா பிரிச்சு வெட்டி எடுக்காம அறுப்பு காலம் வரைக்கும் விட்டுட்டா எப்படி எப்படி பிரதர் வந்து களை எது கோதுமை எதுன்னு பாக்குறது அப்படின்னா, அதுதான் அருமையான ஒரு விஷயம். கோதுமை மணி உண்மையான கோதுமை மணியா இருந்துச்சுன்னா அப்படியே கதிர் வளரும். கொஞ்சம் நல்ல பக்குவத்துக்கு வரும் பொழுது அதோடைய வெயிட் தாங்க வந்து முடியாம நல்ல மணிகள் அப்படியே இருக்கும். விச் மீன்ஸ் என்னன்னா, கிறிஸ்தவத்துக்குள்ள உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் வளரும் பொழுது அப்படியே தங்களை தங்களை வந்து மறைச்சுப்பாங்க, பெருமைப்படுத்திக்க மாட்டாங்க, தங்களை அப்படியே தாழ்த்திப்பாங்க. ஆனா அந்த கலை என்ன என்ன பண்ணும்னா, அதுக்குள்ளதான் விஷயம் இல்லையே, ஸ்டஃப் இல்லையே, அப்படியே வளர்ந்து நிற்கும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்ப போய் அறுத்துருங்க. கலையெல்லாம் இப்படி நிக்குதா, அழகா அதை தனியா எடுத்து கட்டுங்கன்றார். அப்படின்னா இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும்னா, சபையின் சரித்திரத்துல உண்மை மணிகள் என்பது உண்மையான அப்போஸ்தலர்கள் மூலமாக வந்த சத்தியத்தை பின்பற்றி அநேக ஜனங்கள் வந்தாங்க, இன்க்ளூடிங் இன்ன வரைக்கும் அது போயிட்டு இருக்கு. கலை யாருன்னா பொய்யானவர்கள், போலியானவர்கள். இவங்களுக்கு பைபிள் கொடுக்கிற பேரு கள்ள தீர்க்க தரிசிகள், ஓநாய்கள். வாசிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்துக்கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். இங்க என்ன சொல்றார்? தோற்றத்துல இதை ரெண்டையும் கண்டுபிடிக்க முடியாதுங்கிறார். கலை எது, உண்மையான மணி எதுங்கிறது பார்த்தா தெரியாதுப்பா, பார்க்க ரெண்டுமே ஆட்டுக்குட்டி மாதிரிதான் இருக்குன்றார். அதுதான் இங்க சொல்ல வர்றார். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள்,
அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு கோதுமை மாதிரியே இருப்பாங்க. ஆனா உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். சுயநலமான ஜனங்கள். இவங்களை இன்னொரு இடத்துல பவுல் எப்படி கண்டனம் பண்றாருன்னா, இவர்கள் ஓநாய்கள் அப்படின்றார். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துல 29 மற்றும் 30. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 29 மற்றும் 30ஆம் வசனங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். பாருங்க, பவுல் சொல்றாரு, வெளியிருந்தல்ல உங்களிலும் சிலர் எழும்பி உண்மையான சீஷர்களை தங்களிடத்துல இழுத்துக் கொள்ளும்படிக்கு தவறான போதனையை போதிப்பாங்கன்றார். இது சரித்திரத்துல அப்படியே நடந்துச்சு. உண்மை தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலிருந்து ஓநாய் வெளியே வந்துச்சு. அன்னைக்கு பவுல், பேதுரு போன்றவர்கள் அதுக்கு பின்னாடி வந்து அநேக அப்போஸ்தலர்கள் ஊழியம் பண்ணி, விசேஷமா 3வது நூற்றாண்டுகளை நீங்க கவனிக்கும் போது கிபி 300கள்ல விசேஷமா இந்த 5 இடத்துல சபை ஸ்தாபிக்கப்பட்டிருந்துச்சு. ஒரு இடம் ரோம். நமக்கு தெரியும், ரோம்னாவே இன்னைக்கு இட்டாலி இதெல்லாம் பாக்குறோம். ஒரு இடம் ரோமு. இன்னொன்னு வந்து கான்ஸ்டன்டைன் நோபல்னு சொல்லுவாங்க, அது பக்கத்துல இருக்கிற ஒரு இடம். இன்னொரு இடம் அலெக்சாந்திரியான்னு சொல்லுவாங்க, கீழே எகிப்துடைய தலைநகரமாக காணப்பட்டுச்சு அந்த ஒரு இடம். அதுக்கப்புறம் அந்தியோகியான்னு சொல்லுவாங்க. பவுலுடைய சரித்திரங்கள் நம்ம படிச்சு பார்க்கும்பொழுது இந்த ஊருடைய பேர் வந்துட்டே இருக்கும். நிறைய அந்தியோகியா இருக்கு. அதுல இங்க வந்து குறிப்பிடக்கூடிய அந்தியோகியா வந்து பார்க்கும்பொழுது பவுல் ஜேர்னி பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கு. அதுக்கப்புறம் ஜெருசலேம், இதுதான் ஆதி கால சபைன்னு சொல்லுவாங்க. இந்த 5 இடங்கள்லயும் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஊழியங்கள் ஆரம்ப நாட்கள்ல நிறைய நடந்துட்டு இருந்துச்சு. இப்ப இந்த ஓநாய்கள் எப்படி வருது, இந்த இந்த கலை எப்படி வந்து முளைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த 5 இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். 5 இடங்கள்ல ஊழியங்கள் பண்ணும்போது இந்த கான்ஸ்டன்டைன்ங்கிற ஒரு ராஜா தன்னை கிறிஸ்தவனாக பிரகடனப்படுத்துறார். அவர் எந்த இடத்தை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோம சேர்ந்தவர். அவர் தன்னை கிறிஸ்தவனா பிரகடனப்படுத்தினால ரோம்ல இருக்கக்கூடிய எல்லாரும் புறஜாதிகளை வணங்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாரும் தங்களை கிறிஸ்தவனா ஏற்படுத்திக்கிட்டாங்க. அவங்க போலியான போதனைகளை உள்ள கொண்டு வரும். அதுல ஃபர்ஸ்ட் போதனை பவுல் ரொம்ப தெளிவா சொல்றார். வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனங்கள். ஆகிலும் ஆவி வெளிப்படையாய் சொல்கிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும். பாருங்க என்ன சொல்றாங்க, பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினால, மனசாட்சியே இல்லாத ஒரு சூழல் போகும். சிலர் வஞ்சிக்கிற ஆவிக்கு இடம் கொடுத்துருவாங்க. இடம் கொடுத்து பிசாசுடைய உபதேசங்களை கேட்பாங்க. அவங்க விசுவாசத்தை விட்டு விலகி போவாங்க. உண்மையான ஃபெய்த்ல இருந்து டிவியேட் ஆவாங்க. இதைத்தான் பவுல் சொன்னாரு, உங்களுக்குள்ள இருந்தும் ஓநாய்கள் எழும்பும். அவங்க சொல்லக்கூடிய முதல் தவறான போதனை, விவாகம் பண்ணாதிருக்கவும், மேரேஜ் பண்ணாதீங்க. ஆனா உங்களுக்கு பேரு ஃபாதர்ன்னு என்ன பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். ஒருவேளை நீங்க சகோதரியா இருந்தீங்கன்னா நீங்க மேரேஜ் பண்ணாதீங்க, உங்களுக்கு பேரு மதர்ன்னு என்ன பண்ணிக்கலாம். ஆக்சுவலா மேரேஜ் பண்ணாதான் ஃபாதர் அண்ட் மதர். இவங்களுடைய போதனை என்னன்னா மேரேஜ் பண்ணாதீங்க. இப்ப கேள்வி என்னன்னா, நம்முடைய பரிசுத்த வேதாகமம் எங்கேயாவது நம்மை திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்மள கமாண்ட்மெண்டா கொடுத்திருக்கானா? இல்ல. பைபிள் இந்த திருமணத்தை குறிச்சு என்னதான் பேசுது அப்படின்னு பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எபிரெயர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசசிப்படாததுமாய் இருப்பதாக வேசி கள்ளரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். பாருங்க என்ன சொல்றார், விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளது. அப்படின்னா மேரேஜ் அப்படிங்கிறது தேவன் கொடுத்த ஒரு அருமையான ஒரு ஏற்பாடு. இதுல விருப்பம் இருக்கிறவங்க பண்ணலாம், விருப்பம் இல்லாதவங்க பண்ண வேணாம். இது வந்து பவுலுடைய ஒரு ஒரு டீச்சிங்கா இருக்கு. ஆனா மேரேஜ் பண்ணிக்க வேணாம், ஆனா உங்களை ஃபாதர்னு கூப்பிடுவாங்க. மேரேஜ் பண்ணிக்க வேணாம், உங்களை வந்து மதர்னு கூப்பிடுவாங்கன்னு சொல்லி தவறான போதனையை சாத்தான் விதைக்கிறான். மனுஷனுடைய கண்கள் என்ன ஆகுது, குருடாகுது. அடுத்து ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளையா இருந்தா ஊழியம் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய பரிசுத்த வேதம் அங்கீகரிக்குதுன்னா,
பவுலுடைய ஊழியங்களை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, அவர் சில தருணங்கள்ல தனக்கும் தன் கூட இருக்கிறவங்களுக்கும் அவரு வேலைக்கு போய் அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அதன் மூலமா ஊழியம் பண்ணார். அப்படி பைபிள்ல சில ரெக்கார்ட் இருக்கு, படிக்கலாம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ம். நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. பாருங்க என்ன சொல்றார். சில தருணங்கள்ல பவுலுக்கு முடியாத போது சில உதவிகள் செஞ்சிருக்கிறாங்க. பட் ரொம்ப பவுல் ஆணித்தரமா அங்க சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்கள் அறிந்திருக்கிறபடி நான் காசுக்காக இந்த ஊழியம் நான் செய்யலன்றாரு பவுல். எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவர்களுக்காக, அவங்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக இந்த கை வேலை செஞ்சதுங்கிறார். பவுல் கொரிந்து பட்டணத்துல ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவோட கூடார தொழில் செய்யறார். அதுல வந்த வருமானத்தை எடுத்து மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அதன் அடிப்படையில ஊழியங்கள் செஞ்சார். இன்னைக்கு இந்த கள்ள போதகர்கள், ஓநாய்கள் என்ன வந்து பண்ணுவாங்கன்னா, வேலைக்கு போக மாட்டாங்க. ஆனா தேவனுடைய பேரை சொல்லி அது ஒரு பிசினஸா என்ன என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு கன்வெர்ட் பண்றாங்க. பவுல் இன்னொரு இடத்துல சொல்றார், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். பாருங்க, பவுல் எல்லா விஷயத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறார். என்ன சொல்றார்? இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும், ரொம்ப அருமையான வார்த்தை பயன்படுத்துறார். வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். இன்னைக்கு எந்த தேவனுடைய ஊழியம் செய்யக்கூடிய பாத்திரவான்கள் கொடுக்கிறாங்க? கிளியரா அங்க சொல்றார் பவுல், வான் பண்றார். வாங்க கூடாது, கொடுக்கணும்ன்றார். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமா என்ன என்ன பண்ணுங்க, கொடுங்கன்றார். அப்போ 3வது நூற்றாண்டுகளுக்கு அப்புறமே கோதுமைக்குள்ள களை வளர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா ஆண்டவர் களைய விதைக்கல, சாத்தான் விதைக்கிறான். அப்ப கோதுமை என்பது என்னன்னா, சரியான போதனை, சரியான போதனையின் அடிப்படையில வளரக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள். அப்ப களை என்ன பிரதர்னா, ரொம்ப சிம்பிள். தவறான போதனை, பைபிள் அங்கீகரிக்காத சில தவறான விஷயங்கள் மேல் கட்டப்பட்டு வளரக்கூடிய ஒரு மக்கள். இப்ப உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. இன்னைக்கு 2025ல உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. போலியான தேவனுடைய பிள்ளைகள், கலைகளும் இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் வளரட்டும்ட்டார். எப்போ அறுப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் 2ஆம் வருகையில வரணும். ஆண்டவர் 2ஆம் வருகையில வரும் பொழுது கருக்குள்ள அருவாள் எடுத்துட்டு வராரு. எதுக்குன்னா, நல்ல மணிகளை அறுத்து தன்னோட களஞ்சியத்துல சேர்த்துக்கவும், இந்த களைகளை அறுத்து ஒண்ணா கட்டி சுட்டெரிக்கணும், நியாய தீர்ப்பு கொடுக்கறதுக்கும் ஆண்டவர் வராருன்னு நம்ம படிக்கிறோம். வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்துல 14 முதல் 16 வரை. வெளிப்படுத்துதல் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை. பின்பு நான் பார்த்தபோது, இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அரிவாளையும் உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்தில் இருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அரைக்கிறதற்கு காலம் வந்தது. ஆகையால் உம்முடைய அரிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அரிவாளை பூமியின் மேல் நீட்டினார். பூமியின் விளைவு அறுப்புண்டது. பாருங்க அன்பான சகோதர சகோதரர்களே, ஆண்டவர் மேகத்தின் மீது என்ன பண்றாருன்னா வரார். சிரசுல எப்படி வராருன்னா, பொற்கிரீடம் தரிச்சு நம்முடைய ஆண்டவர் 2ஆம் வருகையில வரும் பொழுதே அவர் ராஜாவாக பூமிக்கு வரார். அப்படி அவர் ராஜாவாக வரும் பொழுது இங்க அறுவடை வேலையும் செய்யறார். அப்போ விசேஷமா இந்த கடைசி நாட்கள்ல வாழ்றோம் நம்ம வந்து சொல்றோம். 300வது, அதாவது கிபி 3வது நூற்றாண்டுல இருந்து இன்ன வரைக்கும் கோதுமைகளும் இருக்கு, களையும் இருக்கு. இப்ப ஆண்டவர் வந்து என்ன பண்ண போறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கருக்குள்ள அருவாளை வைக்கிறார், நல்ல மணிகளை எடுக்கிறார், களைகளை ஒண்ணா கட்டுறார், களைகளை நெருப்பு வச்சு என்ன பண்றாருன்னா கொளுத்து போறாருன்னு நம்ம பார்க்கிறோம். நாம எப்படி இருக்கணும்? நாம நல்ல மணியா, கலையா?
நாம் சரியான போதனையில இருக்க வேண்டிய அல்லது இருக்க போகிற தேவனுடைய கூட்டமா? இல்ல பிரதர், அதே ட்ரினிட்டி தான் பிரதர், நான் காலத்துக்கு அப்படிதான் பிரதர் இருப்பேன் அப்படின்னு சொல்லி தவறான உபதேசத்திலேயே இருந்து கலைகளா போறோம். நம்ம தான் முடிவெடுக்க வேணும் அன்பான சகோதர சகோதரிகளே. அதனாலதான் பவுல் சொல்றாரு, இனிமேலும் மனுஷனுடைய பேச்சை கேட்காதீங்கன்றார். எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல 14 மற்றும் 15 வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15ஆம் வசனங்கள். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். கிளியரா சொல்றார் பவுல், இனிமேலும் நம்ம குழந்தைங்க கிடையாது. அதே 23ஆம் சங்கீதம் படிச்சுட்டு அமைதியா இருக்கிறது. அது ஆரம்ப காலத்துல பைபிள் புரியாதப்போ சில சங்கீதங்கள் படிச்சோம். பாலே ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து குடிச்சிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வளரும்னு நினைக்கிறீங்க. நமக்கே ஒரு குழந்தை பிறக்குது, 1 வயசு ஆகுது, பால் கொடுக்குறோம். 2 வயசு ஆகுது, பால் கொடுக்குறோம். டெய்லி லிட்டர் கணக்குல கொடுக்குறோம், பிளாஸ்க்ல ஊத்தி ஊத்தி கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். 10 வயசு ஆனாலும் 1 லிட்டர் பாலே குடிச்சிட்டு இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஊட்டச்சத்து குறைபாடு வரும். எவ்வளவு காலத்துக்கு தான் அதே 23ஆம் சங்கீதம் வச்சுக்கிறது? கிளியரா சொல்றாரு, நாம் இனி குழந்தைகளா இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவிதமான காற்றுகள் அங்கே இங்கே அலையாம, எது சத்தியம் கண்டுபிடிக்கணும், படிக்கணும். அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு கிறிஸ்துவுக்குள்ள வளரணுங்கிற. அப்ப கிளியரா பாக்குறோம் அன்பான சகோதர சகோதரர்களே, நாம் இப்ப இருக்கக்கூடிய காலம் என்னன்னா 2வது அறுவடையின் காலத்துல இருக்கிறோம். முதல் அறுவடை யூதர்கள் மத்தியில முடிஞ்சிருச்சு. 2வது அறுவடையுடைய அந்த கடைசி விஷயத்துல நம்ம இருக்கிறோம். நம்ம மத்தியில தான் நடந்துட்டு இருக்கு. நாம 2ஆம் அறுவடையில தான் இருக்கிறோம். இதுக்கு விதை போட்டவர் நம்முடைய ஆண்டவர். அவர் விதைச்ச இடம் இஸ்ரேல் தேசம் மட்டுமல்ல, இஸ்ரேல் தேசமும் சேர்ந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஆண்டவர் இந்த விதை விதைச்சிருக்காரு. என்ன விதை விதைச்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர்களுடைய போதனை மற்றும் அவருடைய வாழ்க்கை. இப்ப நம்ம உண்மையான அப்போஸ்தலருடைய போதனை மற்றும் வாழ்க்கையின் அடிப்படையில நம்முடைய விசுவாசம் கட்டப்பட்டிருந்து நம்ம குணலட்சணத்துல வளர்கிறவர்களா காணப்பட்டோம்னா, நம்ம தான் கோதுமை மணி, சரியான போதனையில் இருக்கிறோம். இல்ல பிரதர், அப்போஸ்தலர்கள் என்னமோ சொல்லிட்டு போகட்டும், டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் கொண்டாடுவோம், அது பைபிள் இல்லைன்னா என்ன அப்படின்னா, பைபிள் சொல்லுது, உங்கள் பண்டிகை நாளை நான் என்ன பண்றேன், வெறுக்கிறேன். அப்ப நம்ம தவறான போதனையில இருக்க போறோமா, சரியான போதனையில சரியான பாதையில நடக்க போறோமா, நம்ம கோதுமையா இல்ல கலையா? முடிவு எடுக்க வேண்டியது யாருடைய கருத்துல இருக்குன்னா நம்முடைய கருத்துல இருக்கு. அப்ப 2ஆம் அறுவடையின் காலத்துல இருக்கிறோம். உண்மையான கோதுமை மணிகள் எத்தனை எத்தனை பேருன்னா, 1ஆம் அறுவடையில இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா 1,44,000 பேர். கலை எவ்வளவு பிரதர்னா, கலைக்கு எண்ணிக்கை இல்ல. யாரெல்லாம் தவறான உபதேசத்துல இருக்கிறாங்களோ அவர்கள் விரைவில் அந்த நியாய தீர்ப்புக்குள்ள போவாங்க. அவங்களுக்கு மேன்மையான ஒரு காரியம் தேவனுடைய திட்டத்துல இருக்காது அப்படின்னு நம்ம பார்ப்போம். சோ முதல் 2 அறுவடைகள் பார்த்துட்டோம். 3வது அறுவடை ரொம்ப சிம்பிள். 3வது அறுவடை எங்க வந்து நிகழும்னா, 1,44,000 பேரும் செலக்ட் ஆன பிறகு பூமியில உயிர்த்தெழுதல் ஆரம்பமாகும். உலக மக்களுக்கு ஆண்டவருடைய பேர் கூட தெரியாம செத்து போயிருப்பாங்க இல்லைங்களா, இவங்க எல்லாம் உயிரோட வரணும். இப்போ 3வது அறுவடையின் விஷயம் ஆரம்பமாகுது. சோ எப்போ அப்படின்னு வாசிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யோவான் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். பாருங்க, இதை குறிச்சு நீங்க ஆச்சரியப்பட வேணாம். பிரேத குழியில் இருக்கக்கூடிய அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும்ன்றார். சோ இது எப்போ அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை செலக்ட் பண்ண பிறகு இந்த ராஜ்யம் பூமியில துவங்குது வெளியரங்கமாக. அப்படி துவங்கும் பொழுது உலக மக்களுடைய உயிர்த்தெழுதல் ஆரம்பம். இது நம்ம 3 வழிகள் பாடத்துல பெரும்பாதையான வழி, பரிசுத்த வழி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல பார்த்திருப்போம். 3வது உலகம் பாடத்துல கூட இதை குறிச்சு டீட்டெயிலா பார்த்திருப்போம். இந்த டைம்ல எல்லாரும் உயிர் தெழுந்தோடனே அங்க உடனே நியாய தீர்ப்பு நடக்குமானா நடக்காது. எல்லாருக்கும் சத்தியங்கள் சொல்லிக் கொடுக்கப்படணும். வாசிக்கலாம் ஏசாயா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்.
ஏசாயா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். பாருங்க, அப்படி உலக ஜனங்கள் உயிர் தெழும் போது அவங்களுக்கு உண்மையான சத்தியம் போதிக்கப்படும். சமுத்திரத்துல இன்னைக்கு கடல்ல எந்த அளவுக்கு தண்ணி இருக்கோ அந்த மாதிரி ஜனங்களுக்கு கம்ப்ளீட் நாலேஜ், கர்த்தரை அறிகிற அறிவு அவங்களுக்கு முதல்ல கொடுக்கப்படும். உயிர் தெழுந்தோடனே சத்தியம்தான். இவ்வளவு நாளா ஏன் ஏன் நீங்க செத்திருந்தீங்க, இப்ப ஏன் உயிரோட உயிரோட வந்திருக்கீங்க, இப்ப என்ன தேவனுடைய ராஜ்யத்துல நடக்குது, யார் நம்முடைய மீட்பர், சபைனா யாரு, அவங்க எப்படி பூமியிலிருந்து செலக்ட் ஆனாங்க, எல்லா அறிவும் கொடுக்கப்படும். இப்ப இந்த ஜனங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு நடக்கும். எப்பன்னா 1000 ஆண்டு அரசாட்சியுடைய முடிவு, அதுக்கப்புறம் வரக்கூடிய பகுதிகள். இதை குறிச்சு நம்முடைய ஆண்டவர் பேசுறாரு. எங்க பேசுறாருன்னா, இதான் 3வது அறுவடை. மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல வசனம் 31 33. இது பயிரை பத்தி இல்ல, ஆடுகளை பத்தி இருக்கு. வாசிப்போம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் 33ஆம் வசனம் வரை. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மெய்ப்பனானவன் செம்பரியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். பாருங்க, இந்த உவமை நம்முடைய ஆண்டவர் பேசுறாரு. இது நீங்க ஆர்டரா நீங்க படிச்சீங்கன்னாவே அருமையா இருக்கும். மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல நம்ம இத குறிச்சு வருங்காலத்துல பார்ப்போம். ஆண்டவருடைய 2ஆம் வருகையில என்னெல்லாம் நடக்கும்னு பேசுவார். நிறைய பேசுவார். பஞ்சம், கொள்ளை நோய் அப்படி அடையாளங்கள்லாம் சொல்லிருப்பார். இது அதுக்கப்புறம் நடக்கிறது 25ஆம் அதிகாரம். அப்ப ஆண்டவர் எல்லாரையும் உயிரோட எழுப்பி அவங்களுக்கு பூமி கர்த்தரை அறிகிற அறிவு ஃபுல்லா கொடுத்து, அதுக்கப்புறமா இருக்கிற ஜனங்களை, கீழ்ப்படிதல் உள்ள ஜனங்களையும் கீழ்ப்படியாத ஜனங்களையும் 2ஆ பிரிக்கிறார். யார் கீழ்ப்படிதல் உள்ளவர்கள், யார் கீழ்ப்படிதல் இல்லாதவர்கள்னா 2 கூட்டம். ஒரு கூட்டம் செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ள ஆடுகளை தமது இடது பக்கத்திலும் இருக்கிறார். அப்ப இந்த 3வது அறுவடையில பயிர் கிடையாது. ஒண்ணு செம்மறி ஆடு ஆண்டவருடைய வலது பக்கத்துல நிக்கிறாங்க, இன்னொன்னு வெள்ள ஆடு ஆண்டவருடைய இடது பக்கத்துல நிக்கிறாங்க. இப்ப யார் இதுல கீழ்ப்படிதல் உள்ள ஜனங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது செம்மறி ஆடு. வாசிக்கலாம். மத்தேயு 25:34. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பாருங்க, கடைசி ஒரு ஃபில்ட்ரேஷன் பண்றாரு. ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து செம்மறி ஆடு வகுப்பார். இவங்களதான் ஆசீர்வதிக்கிறாரு. இந்த ராஜ்யம் உங்களுக்கு தான். ஆதாம் பாவம் இல்லாம இருந்தா எப்படி எப்படி இருந்திருப்பாரு, அந்த மாதிரி இந்த ஜனங்கள் இருக்க போறாங்க. இப்ப கேள்வி, அதை ஏன் ஆடுகளை வச்சு ஆண்டவர் பேசணும், செம்மறி ஆடுன்னு? அப்ப செம்மறி ஆடுக்கும் வெள்ளாடுக்கும் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு. ரொம்ப எளிமையான வித்தியாசம் புரிந்து கொள்ளுதலுக்காக. செம்மறி ஆடு எப்பொழுதும் கூட்டமா தான் போகும். அதே போல மேய்ப்பன் என்ன சவுண்டு கொடுத்தாலும் அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படியும். அப்படின்னா ராஜ்யத்துல நம்முடைய ஆண்டவருடைய பேச்சுக்கு இணங்கி உண்மையான கீழ்ப்படுதல் காமிக்கக்கூடிய ஜனங்கள் தான் யாருன்னா செம்மறியாடு வகுப்பார். இவங்களை நல்ல மணிகள் மாதிரி ஆண்டவர் பிரிச்சிடறோம். அப்படின்னா வெள்ளாடு என்ன பிரதர் பண்ணும்னா, நம்ம ஊர்லயே பார்த்திருக்கிறோம், வெள்ளாடுகள்லாம் ஒன்னா இருக்காது. அப்படி ரோட்ல நடந்துச்சு அப்படின்னா ஒண்ணு பாத்தீங்கன்னா செவுரு மேல நிக்கும், இன்னொன்னு அந்த பக்கம் போகும், இன்னொன்னு பின்னாடி நிக்கும். அதை ஒருத்தர் குத்தி எடுத்து அடிச்சு எல்லாம் ஒரே இடத்துல கஷ்டம். அப்படின்னா கீழ்ப்படிதல் இல்லாம இருக்கக்கூடிய சுபாவம். அப்ப உயிர் தள்ளக்கூடிய உலக ஜனங்கள்ல இறுதியா ஃபைனல் டெஸ்ட்ல கூட 2 கூட்டம் நிக்கும். ஒண்ணு ஆண்டவர் கீழ்ப்படிகிற கூட்டம், அவங்க அப்படியே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. கீழ்ப்படியாத கூட்டத்துக்கு நியாய தீர்ப்பு என்ன பண்றாருன்னா கொடுக்குறாரு. சோ இதுதான் 3வது ஒரு அறுவடை. இது இனிமேல் தான் நடக்க போகுது. இந்த அறுவடைக்கும் நமக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்ப இந்த பாடத்தை நம்ம ரீகால் பண்ணலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, பாடம் எங்க ஆரம்பிச்சோம்னா 3 அறுவடைகள் ஆரம்பிச்சோம். இதுல முதல் அறுவடை எங்க நிகழுதுன்னா, ஆண்டவர் விதைக்கிறார், மனுஷகுமாரன் இல்லைங்களா? ஒரு மனுஷன் விதைக்கிறார். ஆண்டவர் என்ன விதைக்கிறாருன்னா மணி. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேவ வசனம். எங்க விதைக்கிறாருன்னா, ஆண்டவர் தன் ஊழியம் பண்ண இடம் இஸ்ரேல் தேசம்.
அப்படி ஆண்டவர் இந்த இடத்துல விதைக்கும் பொழுது அநேகர் கேட்கல, ஒரே ஒரு கூட்டம் கேட்டு கனி கொடுத்தாங்க. யாருன்னா அப்போஸ்தலர்கள். அங்க 2 வித்தியாசத்தை பார்த்தோம். ஒண்ணு கோதுமை, இன்னொன்னு பதர்னார். நல்லா கவனிச்சுக்கங்க. முதல் அறுவடையில கோதுமை, பதர். கோதுமை யாருன்னா ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டு கீழ்ப்படிந்த ஜனங்கள் அப்போஸ்தலர்கள். பதர் யாருன்னா எல்லாமே தெரியும் ஆனா கீழ்ப்படியல. யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா போலியானவர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேலைப்பாரர்கள். முதல் அறுவடை முடிஞ்சு ஆண்டவர் உயிர் தெழுந்து போயிட்டார். இப்ப 2வது அறுவடை ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் தேவன் தான் கிறிஸ்து மூலமா அங்க அங்க நடப்பிக்கிறாரு. விதைக்கிறவர் ஆண்டவர் தான். விதை என்னன்னா வசனத்தை வாங்கி தங்கள் வாழ்க்கையில ஜெயிச்சாங்கல்ல அப்போஸ்தலர்கள், அவங்களே அப்படி விதைக்கிறார். எங்க விதைக்கிறாருன்னா அப்போஸ்தலர்கள் எல்லா இடத்துக்கும் போக சொன்னார். இஸ்ரேல் தேசம் மட்டும் இல்ல, உலகம் எங்கும். அப்படி போய் அங்க விதைக்கும் போது அங்க 2ஆ பிரியுது. ஒண்ணு கோதுமை, களை. நல்லா கவனிச்சுக்கலாம். முதல் அறுவடையில கோதுமை, பதர். இந்த 2ஆம் அறுவடையில இதுலதான் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். கடைசியா வந்திருக்கிறோம் நம்ம. கோதுமை மற்றும் களை. கோதுமை என்பது சரியான போதனையை பின்பற்றக்கூடிய வகுப்பார், சரியான போதனையில் இருப்பாங்க, அவங்க அப்படியே வளருவாங்க. களை என்பது தவறான உபதேசம். இப்ப நம்ம முடிவு பண்ணிக்கலாம், நம்ம கோதுமையா களையா. அப்படின்னா களை என்ன பிரதர் பண்ணுவாங்க? சில உதாரணம் உங்களுக்கு நம்ம கொடுத்தோம். இதெல்லாம் முடிஞ்சு தேவனுடைய அந்த 1,44,000 பேர் செலக்ட் ஆன பிறகு உலக ஜனங்கள் உயிர் தெழுந்து அவங்களுக்கு சத்தியம் சொல்லிக் கொடுக்கப்பட்டு இறுதியா அவங்களுக்குள்ளேயும் ஒரு தேவன் புடமிடுறாரு. அங்க செம்மறியாடு வகுப்பார் ஒரு நல்ல ஜனங்கள், கீழ்ப்படிதல் உள்ள ஜனங்கள். வெள்ளாடு வகுப்பார் கீழ்ப்படியாத ஜனங்கள். சோ செம்மறியாடு அப்படியே ராஜ்யத்துல தொடர்ந்து அவங்க ஜீவிக்கும். வெள்ளாட்டுக்கு ஒரு நியாய தீர்ப்பு என்ன பண்றாங்க கொடுக்குறாரு. இதுதான் 3 அறுவடைகள் பார்க்கும். சோ இப்ப இந்த பாடத்தை படிச்சு நாம என்ன பண்ணணும்னா வளரணும், தொடர்ந்து வளரணும், நல்ல மணிகளாவே வளரணும். நல்ல மணிகளாவே வளரணும் அப்படின்னா அப்போஸ்தலர்கள் சொன்ன சத்தியத்தின் மேல நம்ம கட்டப்படணும். எது வரைக்கும்னா நம்ம கிறிஸ்துவுடைய சாயல் அடையிற வரைக்கும். சோ இறுதியா ஒரு வசனம் படிச்சு நம்ம பாடத்தை நிறைவு செய்யலாம். வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷராகும் வரைக்கும். பாருங்க, நம்ம வளரணும். பவுல் சொல்றாங்க எது வரைக்கும்னா மேலும் நாம் அனைவரும், நம்ம எல்லாரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்கள். யார் தேவன்? யார் அவருடைய குமாரன்? இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன மீட்கும் பொருள் கொடுத்தார்? நாம ஏன் அந்த சத்தியத்துக்குள்ள வந்திருக்கிறோம்? இந்த அறிவுல எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்னாகணும். விச் மீன்ஸ் இதுதான் சத்தியம் நம்பினா சாகர வரைக்கும் இதுதான் சத்தியம் நம்பணும். வசனம் சொல்லிருச்சுன்னா ஃபர்ஸ்ட் அதுல ஒரு ஒன்னஸ் வரணும். அடுத்து கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியில வாழும் பொழுது எந்த அளவுக்கு பிதாவின் சித்தம் செய்து ஒரு அருமையான ஒரு குணலட்சணத்தை காமிச்சாரோ அதே போல அந்த வளர்ச்சியை நோக்கி கண்டிப்பா நம்ம தவறு செய்வோம். ஆனால் தொடர்ந்து நாளுக்கு நாள் சத்தியம் கேட்டு 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 நாமளே என்ன பண்ணணும்னா கிறிஸ்துவுக்குள்ள வளரணும். தேவனுடைய கிருபையினாலதான் முடியும், நம்முடைய கிரியையினால முடியாது. அவர் ஆவியை கொடுப்பார். அப்படி வளர்ந்து பூரண புருஷர் இல்லைங்களா, கிறிஸ்துவை போன்ற ஒரு நல்ல வளர்ச்சிக்கு வர்ற வரைக்கும் நம்ம தொடர்ந்து இந்த உலகத்துல நம்ம வேலையே சத்தியம் கேட்கறது, கேட்ட சத்தியத்தின்படி வாழ்றது, கேட்ட சத்தியத்தை மற்றவங்களுக்கு சொல்றது. இதவே தொடர்ந்து நம்ம பண்ணும்போது கட்டாயம் இந்த ஒரு பூரண வளர்ச்சிக்குள்ள வருவோம். இந்த 2ஆம் அறுவடையின் காலத்துல இருக்கிற நம்மள ஆண்டவர் வந்து கட்டாயம் நல்ல மணிகளாக நம்மள என்ன பண்ணுவாருன்னா களஞ்சியத்துல அவர் சேர்க்கக்கூடியவரா இருப்பாருன்றதை இந்த பாடத்துல நம்ம பார்க்கிறோம். சோ பொறுமையோடு கேட்டவங்க அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.